வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, உன் அகந்தை, ஆணவம், இருமாப்பு இவைகளையெல்லாம் விடுத்து சற்றே குனிந்து மலர்களை பொறுக்கி மாலையாக்கி மீண்டும் நீ என்னை நோக்கி வா. நான் இன்னும் உன்னை கூராக்குவேன். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். தயவு செய்து என்னிடம் நீ நடித்து விடாதே. நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை மாற்றிக்கொண்டால் நீ என்னை வந்து சேர முடியும். உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீ நீங்கியிருப்பதை பார்த்து நான் நெஞ்சமுடைந்தேன். குழந்தையே, நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய். அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன் குழந்தையே. என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய்? அந்த எண்ணம் தவறானது, ஆபத்தானதும் கூட. எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா? பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தடைகள் வழியிலோ உனக்கு தடைகள் வரும். அதை கண்டு நீ அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. பிறகு பார், நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது தங்கமே. இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு. நிச்சயம் நீ உச்சத்தை அடைவாய். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.